ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரிப்பூக்கள் பாகம் 28. தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அனாதை தான். ஆனால் அந்த எண்ணமே இல்லாமல் என்னை வளர்த்து ஆளாக்கினது எங்கள் அம்மா. அவங்கள அம்மான்னு கூப்பிட்றதே தப்பு, தெய்வம் தான் சொல்லணும். எனக்காக தன்னோட காதலை இழந்து சந்தோஷத்தை இழந்து நான் தான் அவங்க உலகம், நான் தான் அவங்க சந்தோஷம்னு வாழ்ந்து வந்த உத்தமையை போயிட்டு நான் தாலி கட்டுற காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு விரட்டுறதுக்கு நீங்கள் யார்? எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுன்ற விஷயத்த நான் அவங்கக்கிட்ட கூட காட்டிக்கினது கிடையாது. ஏன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால தான் பொறுமையாக இருந்தேன். கல்யாணம் ஆகாமலேயே விதவை வேஷம் போட்டு பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் அந்த பெண் தெய்வத்தை போய் மிரட்ட எப்படி மனசு வந்தது? உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 பேருக்கும் என்ன பகை? சொல்லுங்க, எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க, இல்லாட்டி விடமாட்டேன். ஆவேசமாய் கத்திய சசிகுமார் பரந்தாமனின் கோட்டை பற்றி உலுக்கினான். திணறி போனார் பரந்தாமன். தன் டாடியிடம் ஏதோ தப்பு இருக்கிறது என்று அஞ்சலிக்கும் தெரிந்து போனது. கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் ஆளாளுக்கு விதவிதமாய் ஏதேதோ பேச இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா பாதி பேர் கலையத் தொடங்கினார்கள். டாடி சொல்லுங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? உங்களுக்கும் சசி அம்மாவுக்கும் என்ன பகை? கழுத்தில் கிடந்த ரோஜா பூ மாலையை கழற்றி வீசினாள் அஞ்சலி. கூனி குறுகி போய் நின்றார் பரந்தாமன். நான் தப்பு செய்துட்டேன்ப்பா. பழைய பகையை மனசில் வச்சுக்கொண்டு முட்டாள்தனமான காரியத்தில் இறங்கிவிட்டேன். தெரியாதனமாக பண்ணிட்டேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க என்றார் பரந்தாமன். தனக்கும் அவளுக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லினார் பரந்தாமன். சசி, நீங்களும் ஒரு மனிதரா? உங்களோட பொண்ணா பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். உங்கள் ரத்தம் என் உடம்புல ஓடினால நானும் இத்தனை நாளாக திமிர்காரவே இருந்திருக்கேன். போய் நடந்ததுக்கெல்லாம் சசியோட அம்மா கிட்ட அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பான குரலில் பரந்தாமனுக்கு ஆணையிட்டாள் அஞ்சலி. சசிகுமார் தடதடவென்று மாடிப்படிகளில் ஏறினான். பானுமதிக்கு என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.